ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமோ ஸ்ரீமத் பாகவதத்தின் நாள் 11ல நாம இருக்கோம். நாமோ என்ன சரித்திரம் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பரீட்சித் மகாராஜன் எப்படி அந்த முனிகுமாரன் கிட்ட சாபம் வாங்கினார் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? அவர் அந்த குமாரனுடைய அப்பாவினுடைய கழுத்துல போய் இவர் செத்த பாம்ப போட, அவன் கோபத்துல வந்துட்டு, ஆம் 7 நாளுக்குள்ள தட்சகன் அப்படின்ற பாம்பு கடித்த இந்த ராஜா இறந்துருவாருன்னு சாபம் கொடுக்க, அதை ஏற்றுக்கொண்டாரு ராஜா. தன் மகனுக்கு பட்டாபிஷேகத்த செய்து வச்சுட்டு, கங்கை கரையில போய் வடக்கிருத்தலுக்கு அமர்ந்தாரு. அப்ப எல்லா ரிஷிகளும் அவருக்கு உறுதுணையா வந்தாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அந்த நேரத்துல பெரும் முனிவரான சுக மகரிஷியும் அங்க வராரு. அப்ப இந்த ராஜா வந்து சுக மகரிஷியுடைய கால்கள்ல விழுந்து சரணாகதி அடைந்தார் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டான விஷயத்த வந்து ஒண்ணு காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, எத்தன பக்தி நாமாக செய்தாலும், ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் வந்து நமக்கு மென்மேலும் நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாமா பக்தி பண்ணி முன்னேறத எவ்வளோ நாள் எடுக்குதோ, ஒரு குரு இருந்தார் அப்படின்னா, அது வந்து ரொம்ப ஈஸியா அந்த காரியம் வந்து முடிஞ்சிருமாம். அதோட ஒரு நல்ல குரு அமையறது அப்படின்றதும், இறைவனுடைய சங்கல்பம் இருந்தால் மட்டுமே தான் அமையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிஷ்யனா குருவ தேடி போறத காட்டிலும், ஒரு குருவே சிஷ்யன தேடி வர்றப்போ இருக்கிற மகத்துவமானது ரொம்ப பெரியது. அத்தன பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா? அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனா, இந்த பரீட்சித்து மன்னனுக்கு வந்து இருந்தது அப்படின்னு ரொம்ப கொண்டாடுறாங்க. அவன் சாபம் வாங்கினாலும், ஆனா சுக மகரிஷி போல ஒருத்தரையே குருவா ஏத்துக்கக்கூடிய பாக்கியம் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு. அது பகவான் அவன் மீது காட்டின கருணை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நாமுமே ஒவ்வொருத்தருமே வந்துட்டு யாரோ ஒரு பெரிய ஆச்சாரியர் ஒருத்தர நம்ம நேரடியா போயி நம்மால அவங்க கிட்ட வந்து ஆசிரியிக்க முடியாட்டினாலும் பரவாயில்ல. மானசீகமாவாது மனதுல ஒருத்தர குருன்னு நெனச்சுட்டு நம்மளுடைய பயணத்த நாம தொடர்ந்தோம் அப்டின்னா, இறைவனே நமக்கு உறுதுணையா இருப்பாரு. அந்த குருவினுடைய வழிகாட்டுதல் அப்டின்றது மானசீகத்திலேயே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த ஸ்கந்தமானது இந்த குருவினுடைய பெருமைய சொல்றதோட முடியுதுங்க. இப்போ நமக்கு முதல் ஸ்கந்தம் வந்து கம்ப்ளீட்டா முற்று பெற்றது. 2வது ஸ்கந்தம் வந்து ஆரம்பிக்க போகுது. இப்போ சுக மகரிஷி வந்து பரீட்சித்தை எப்படி தேற்றினார் அப்படின்றது தான் 2வது ஸ்கந்தத்தின் முதல் பகுதியா ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இவன் ரொம்ப அழறான். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து இன்னும் 1 வார காலம் தான் வந்து அவகாசம் இருக்கு. அந்த 1 வார காலத்துக்குள்ள நான் இந்த உலகத்துல எதெல்லாம் அறிந்து கொள்ளணுமோ, அதெல்லாம் அறிந்து கொள்ள முடியுமா? எதெல்லாம் நற்காரியங்களோ, அதெல்லாம் என்னால செய்ய முடியுமா? நான் வந்து இறைவன் யாருன்னே அறிந்து, அவன் திருவடியே அடையக்கூடிய மோட்சத்த அடையணும்னு நான் ஆசைப்படுறேன். அது எனக்கு இந்த 1 வார காலத்துல சாத்தியமாகுமா? எனக்கு நேரம் இல்லையே! அப்படின்னு சொல்லி ரொம்ப அழறான் சுக மகரிஷி கிட்ட. அப்போ சுக மகரிஷி சொல்றாரு, "1 வார காலம்னு நீ ஏன் வந்துட்டு இவ்ளோ தூரம் அழற? 1 வாரம் இருக்குன்னு சந்தோஷப்படு" அப்படின்னு வந்து சொன்னாராம். இவனுக்கு ஒண்ணும் புரியல. 7 நாளுன்றது எவ்ளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இல்லைங்களா? உடனே யோசிக்கிறான். அப்போ யுக மகரிஷி ஒரு கதை ஒண்ண சொல்றாரு. இக்ஷ்வாகு குலத்துல கட்வாங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ராஜா இருந்தான். அவன் வீரத்திலயும், அறிவிலயும், ஆற்றல்லயும் சிறந்தவனா இருந்தான். அவனுடைய உதவியானது தேவர்களுக்கே தேவைப்பட்டது. தேவர்களுக்கும், அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா, இந்த கட்வாங்கன் வந்து தேவர்கள் சார்பா போயி சண்டை போட்டு அவங்களுக்கு வெற்றியவே பெற்றுத் தருவானாம். அந்த அளவு வீரமுடைய ஒரு ராஜா. அப்போ ஒரு சண்டையில வந்து ஜெயிச்சு குடுத்துட்டான். அப்ப இந்திரன் வந்து அதுக்கு நன்றி கடன் செலுத்துறக்காக, "உனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும்னா கேளு" அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு இந்த கட்வாங்கன் வந்து, "எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும்" அப்படின்னு வந்து சொல்றான். "மோட்சம்ன்றதெல்லாம் எங்களோட டிபார்ட்மெண்ட் கிடையாதுப்பா. அதெல்லாம் எங்கள விட ஹையர் அத்தாரிட்டிக்கு அலாட் பண்ண வேண்டியது. எங்களுக்கு வந்து நீ வாழ்ற வாழ்க்கையில உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லு. அத வேணா எங்களால நிறைவேத்தி வைக்க முடியும்" அப்படின்னு வந்து சொல்றாரு இந்திரன் வந்து. அப்ப இவன் என்ன யோசிக்கிறான்? என்ன வேணும்னு கேட்டிருப்பான்? ஏதாவது பொண்ணு, பொருளு இல்ல ஏதாவது செல்வம் கேட்டிருப்பானா? அப்படின்னு பார்த்தா, இவன் வினோதமான ஒரு கேள்விய கேட்டான். "இன்னும் என் வாழ்நாள் காலம் எவ்வளவு இருக்கு?" அப்படின்னு கேட்டுட்டான். அதாவது இவனுக்கு மரணம் சம்பவிக்கிறதுக்கு இன்னும் எத்தன நாள் இருக்கு? நான் எத்தன நாள் உயிரோட இருப்பேன்? அப்படின்றத இன்டைரக்ட்டா வாழ்நாள் காலம் எவ்வளவு? அப்படின்னு வந்து கேட்டுட்டான். அதுக்கு இந்திரன் வந்து, "ஓ! அதுக்கு என்ன? தாராளமா பார்த்து சொல்லிடலாமே" அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்தா, ஒரு முகூர்த்த காலம் தான் இருந்ததாம். "இன்னும் நீ ஒரு முகூர்த்த காலம் தான் உயிரோட இருப்ப" அப்படின்னு வந்து சொன்னானாம் இந்திரன். ஒரு முகூர்த்த காலம் அப்படின்றது 48
நிமிடங்கள் மட்டும் தானாம். அப்போ இன்னும் 48 நிமிஷத்துல இவனுக்கு உயிர் போக போது இல்லையா? உடனே அந்த ராஜா பதட்டப்படலையாம், கோபப்படலையாம். அப்படியே தியானத்துல உட்கார்ந்தானாம். பரமாத்மாவின் திருவடிய தன் உள்ளத்துக்கு கொண்டு வந்து அப்படியே தியானத்துல அமர்ந்து, அப்படியே இறைவனடி மோட்சத்துக்கே போய் சேர்ந்தானாம். இந்த கதைய வந்து சொல்லி காட்டுறாரு சுக மகரிஷி. அங்க பாரு, உனக்கு 7 நாள் இருக்கு. அவனுக்கு வெறும் 48 நிமிஷம் தான் இருந்தது. 48 நிமிஷத்துல அவன் மோட்சத்துக்கு போனானா, உன்னால ஏன் முடியாதா? அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் உயிர் மூச்சு வருது. சரி, ஓகே. அப்போ ஒரு குரு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து வழிநடத்தி நமக்கு ஒரு நற்கதிய வாங்கி குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சமாதானம் ஆகுறான். சரி, ஓகே குருவே. இப்போ பரீட்சித் வந்து கேள்வி கேட்கிறான். இந்த உலகத்துல எதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அறிந்து கொள்ள வேண்டுமோ, ஆ நற்காரியமோ அத வந்து எனக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ சுக மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, "சரி, நீ கேட்ட அத்தன கேள்விக்கும் வந்துட்டு ஒரு பதில் இருக்கு. என் தந்தையாகிய வியாசர் வந்துட்டு ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு ஒரு புராணத்த எழுதியிருக்கிறாரு. இந்த உலகத்துல அந்த ஒரு புராணத்த வாசிச்சாலே போதும். அதனுடைய ஸ்லோகங்களையோ, இல்ல அதனுடைய கதைகளையோ கேட்டாலே போதும். நீ அனைத்து தர்மங்களையும் செய்யப்படுபவன் ஆவாய். நீ எந்திரிச்சு போய் போய் எல்லா காரியம் செய்யணுன்ற அவசியம் இல்ல. இங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே இந்த பாகவத புராணத்த நீ கேட்டாலே போதும். உனக்கு எல்லா நற்பலன்களும் கிடைக்கப்பெற்று உனக்கு மோட்சமே கிடைக்கும்." அப்படின்னு வந்து சொல்றாரு. "ஓ! அப்படியா? அப்படி ஒரு புராணமா? எனக்கு அந்த புராணத்த நீங்க உபதேசம் பண்ண வேண்டும் குருவே." அப்படின்னு வந்து கேட்குறான். "சரி, ஓகே. நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, புராணம் அப்படின்னா என்னன்றதுலருந்து ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஆரம்பத்தில புராணம்னா பார்த்தோம் இல்லைங்களா? ரொம்ப பழமையானது, எப்ப எடுத்தாலும் புதுமையான கருத்துக்களை வழங்கக்கூடியது அப்படின்ற மாரி பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாரி சுகாச்சாரியரும் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, ஒரு புராணம் அப்படின்னா, அதுக்கு எத்தன லக்ஷணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு 10 லக்ஷணங்கள் இருக்கணுமா. லக்ஷணம்னா என்ன அப்படின்னா, ஆ அது எதெல்லாம் கண்டிப்பா சொல்லணும். இது எல்லாத்தையும் சொன்னா தான் அது புராணம் அப்படின்ற அந்த கணக்குல எடுத்துக்கவே முடியும் அப்படின்ற ஒரு 10 விஷயம் வந்து இருக்குது. யாராவது ஒரு புராணம்னு குடுத்தாங்கன்னா, இந்த 10 விஷயத்தையும் அதுல உள்ள கருத்துக்கள் சொல்லுதான்னு செக் பண்ணுவாங்களாம். அப்படி செக் பண்ணா தான் அது பரிபூரண புராணம் ஆகுமாம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு அந்த 10 அடையாளங்களும், அந்த 10 லக்ஷணங்களும் பெர்ஃபெக்ட்டா வந்து பொருந்தி இருக்குமாம். அதனால இது ஒரு பரிபூரண புராணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்ன 10 விஷயம் அப்படின்றத வந்து சொல்றாரு சுக மகரிஷி வந்துட்டு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நேம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதா இருக்காது. ஆனா அதனுடைய பொருள நாம பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும். அதோட இன்னொன்னு என்ன அப்படின்னா, நாம இனி புராணத்த பார்க்க போறோம் இல்லைங்களா? இந்த 10ம் அதுல வருதா அப்படின்றத நாமே கூட செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து எளிமையா குடுத்திருக்கிறாரு சுக மகரிஷி. முதல்ல வந்துட்டு சர்க்கம் அப்படின்றத அது விளக்கணும்ன்றாரு. சர்க்கம் அப்படின்னா என்னன்னா, இறைவன் இந்த பஞ்ச பூதங்கள எப்படி படைச்சாரு? நம்மளுடைய புலன்கள எப்படி படைச்சாரு? அப்படின்றத விளக்கணுமாம். 2வது விசர்க்கம். அதாவது இந்த உலகத்துல பஞ்சபூதங்களையும், புலன்களையும் தான் பகவான் பிரம்மமாகிய ஸ்ரீமன் நாராயணன் படைச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் இந்த உயிரினங்களை எல்லாம் படைத்தது யாரு? அப்படின்னா அது பிரம்மா தான். அப்போ பகவான் என்ன படைக்கிறாருன்றத ஒரு புராணம்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அத வச்சுக்கிட்டு பிரம்மாவானவர் எப்படி சிருஷ்டிச்சாரு? அப்படின்ற அந்த விவரத்த சொல்லணுமாம். 3வது ஸ்தானம். ஸ்தானம் அப்படின்னா, சரி உலகத்தை நீ படைச்சாச்சு. இனி இந்த உலகத்த யாரு நடைமுறைப்படுத்தி எடுத்துட்டு போறா? எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணுமா. அடுத்து போஷணம். அதாவது பகவான் பக்தர்களின் மீது எவ்வளோ கருணைய காட்டுறாரு அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள கொடுக்கணுமாம். ஊதிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஊதிகள்னா என்ன அப்படின்னா, இப்படி பகவான் இந்த வாழ்க்கைய எடுத்துட்டு போயிட்டுருக்காரு இல்லைங்களா? ஆனா, அதுல ஜீவன்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே! என்ன காரணம்? கர்ம வினைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த கர்மா எப்படிலாம் வரும்? எப்படிலாம் ஆட்டி படைக்கும்? அந்த கர்மாலருந்து நம்ம எப்படி ரிலீஸ் ஆகுறது? அப்படின்ற அந்த கர்மாவ பத்தின விளக்கங்கள் எல்லாம் வந்து கொடுக்கணுமாம். அதுக்கப்புறம் மண்வந்தரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்த வந்து எப்படி பிரம்மா படைச்சாரு ஓகே. ஆனா, அவர் நேரடியா படைக்கல. அவருக்கு கீழ நெறையா அரசர்கள் எல்லாம் வச்சு படைச்சாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வம்சாவளி கதைகள வந்து சொல்லணும். எப்படி பிரம்மாலருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வம்சாவளிகள் எப்படி உருவானாங்க அப்படின்ற அந்த கதைய வந்து சொல்லணுமாம். அடுத்து ஈசான கதைகள் அப்படின்னா, ஆ
பகவான் இப்ப இது வந்து மனித பரம்பரை எப்படி வந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? தெய்வம் என்னென்ன அவதாரங்கள்லாம் எடுத்தது, எப்படியெல்லாம் லீலைகள் செய்தது, பக்தர்கள் கிட்ட எவ்வாறு பழகியது, அப்படின்ற அந்த ஈஸ்வரனான பகவானுடைய கதைகள வந்து சொல்லணுமாம். அதுக்கப்புறம் நிரோதம் அப்படின்னா, இந்த இப்போ உலகம் வந்து ஒடுங்க போகுது. அப்போ அது யார்கிட்ட போய் ஒடுங்கும் அப்படின்றத சொல்லணுமா? அப்புறம் முக்தி, முக்தி அடைதல் எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணுமா? அடுத்து இது எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கக்கூடியவர் வந்து பரம்பொருள். அதான் ஆஷ்ரயம் அப்படின்ற அந்த வார்த்தையால சொல்றாங்க. ஸோ, அப்போ இது என்ன ஷார்ட்டா அப்படின்னா, இறைவன், பிரம்மம், நாராயணன் இந்த உலகத்துல எதெல்லாம் படைக்கிறாரு, பிரம்மா எதெல்லாம் வந்து படைக்கிறாரு, அதுக்கப்புறம் படைத்த உலகம் எவ்வாறு இயங்குது, பகவானுடைய லீலைகள் என்ன, பக்தர்களின் லீலைகள் என்ன, மனிதர்கள் எப்படி பிறந்தாங்க, இந்த உலகம் எவ்வாறு இயங்குது அப்படின்றத சொல்லி, உலகம் மீண்டும் எவ்வாறு இறைவனுக்குள்ளேயே லயமாகுது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, இது எல்லாத்துக்கும் ஆதாரம் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்றத விளக்கணும். இப்படி இந்த 10 விஷயங்கள வந்து விளக்கி இருந்தா தான், அது ஒரு பரிபூரண புராணம் ஆகும். இந்த 10யுமே வந்துட்டு எது பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்ம பாகவத புராணம் பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ, அப்ப இந்த விளக்கத்த கூறாரு. அப்போ எதுக்காக இத கூறுறாரு? ஓ! நாம கேட்க போற விஷயம் வந்து எத்தன உயர்ந்தது அப்படின்றது முதல்ல மனதுல படணும். நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் வந்து ரொம்ப அரிதானது அப்படின்னா தான், நம்மளுடைய முழு சக்தியும், ஆற்றலையும் கொடுத்து, கவனத்தையும் கொடுத்து, சக்தியோட நம்ம கவனிப்போம் இல்லைங்களா? ஸோ, அதுக்காக தான் இத வந்து குடுத்துருக்கிறாரு. சரி, இப்போ பரீட்சித் வந்து கேட்குறான். சரி முனிவரே, எனக்கு ஒரு சந்தேகம். நான் எப்படி இறைவன அடையிறது? அதற்கான வழி என்ன? நான் எப்படி பக்தி பண்றது? எனக்கு இன்னும் பக்தி அப்படின்றதையே ஒரு குருவின் மூலமா நான் கேட்டது கிடையாது. அதனால எனக்கு அத சொல்லி தர்றீங்களா? அப்படின்னு வந்து கேட்குறான். ஓ! அவ்வளோதானே! ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. பக்திய நீ வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, தியானத்துல உட்காந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. தியானமா? அது எப்படி பண்ணணும்? அப்படின்னு வந்து கேட்குறான். தியானம் பண்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. முதல்ல வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்டர்னலா மனசுக்குள்ள பகவான எப்படி நினைக்கணும்னு பார்க்கணும். நான் உனக்கு 2யுமே சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகமுனிவர் சொல்றாரு. ஒரு தூய்மையான இடத்த தேர்ந்தெடுக்கணும். இப்ப இது வந்து நமக்கும் வந்து சொல்றாங்கங்க. ஏன்னா நெறைய பேர் தியானத்துலலாம் ஈடுபடுறாங்க இல்லைங்களா? அந்த தியானத்துல ஈடுபடுறவங்க என்ன மாதிரியான வழிமுறைகள பின்பற்றணும் அப்படின்றத முதல்ல அடிப்படையா வந்து சொல்லிக் குடுக்குறாரு சுக மகரிஷி. முதல்ல நாம இருக்கிற இடம் வந்து தூய்மையானதா இருக்கணுமாம். 2வது காற்றோட்டமான இடமாக இருக்கணுமா. 3வது ரொம்ப அமைதியான இடமா இருக்கணும். ஆள் அரவம் அதாவது ரொம்ப கச்சகச்சன்ற இடத்துலலாம் நம்ம வந்து உட்காரக்கூடாது. சரி இந்த மாரி ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்க உட்காரணும் அப்படின்னா, வெறும் தரையிலயும் உட்காரக்கூடாதாம். ரொம்ப உயரமான இடத்துலயும் உட்காரக்கூடாதாம். ஒரு ஆசனம் ஒண்ணு போட்டு அந்த ஆசனத்துக்கு மேல அமரணும். ஆசனத்துக்கு மேலயும் அப்படியே அமர்ந்து விடக்கூடாதாம். அதுக்கு மேல வந்துட்டு ஒரு மான் தோலு, இல்ல ஏதோ ஒண்ண விரிச்சு, அது இல்ல அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு பட்டு துணி. அந்த பட்டு துணிய அந்த ஆசனத்துக்கு மேல விரிச்சு, அதுக்கு மேல தான் நாம உட்காரணுமாம். அப்படி உட்கார்றப்போ பத்மாசனத்துல தான் கம்பல்சரியா உட்காரணுமா. நிமிர்ந்து உட்காரணுமா. நம்மளுடைய தலை, முதுகு பகுதி கீழ வரைக்கும் அப்படி ஒரே சீரா ஸ்ட்ரெய்ட்டா வந்து உட்காரணுமா. சரி தியானம் பண்றப்போ கண்ண மூடிக்கலாமா? அப்படின்னு பார்த்தா, கண்ண மூடக்கூடாதாம். கண்ண அதுக்காக நல்லா திறந்துக்கலாமான்னா, அப்படியும் கூடாதாம். பாதி மூடிய நிலையிலயும், பாதி திறந்த நிலையிலயும் இருக்கணுமா. அது எப்படிங்க முடியும்? அப்படின்னு பார்த்தா, அதுக்கு டிப் குடுக்குறாரு. நம்மளுடைய மூக்கு நுனிய வந்து பார்க்கணுமா. நம்ம கண் வந்து நம்மளோட மூக்கு நுனிய பார்க்கணுமா. எல்லாரும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு இடத்துல உட்காந்து கண்ண வந்து மூக்கு கிட்ட உங்க மூக்கோட நுனிய பாருங்களேன். அப்ப கண் வந்து முழுசாவும் மூடியிருக்காது. முழுசாவும் திறந்திருக்காது. சுத்தி இருக்கிற யாரையும் நம்மால பார்க்கவும் முடியாது. அப்போ நம்ம வந்து தியானத்துல அமர்றதுக்குரிய பொசிஷன் வந்து இதுதான் சொல்றாரு. இதெல்லாம் எக்ஸ்டர்னல் வியூஸ். இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு, இனி மனசுக்குள்ள பகவான கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரது? அப்படின்ற வழிய சுகமகரிஷி காட்டிக் கொடுக்க போறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.